ஒரு 2 வாரமாக இந்த சிவப்பரிசிலே தோசை சுட்டு கொடுத்துட்டே இருந்தேன். நான் சுடும்போதெல்லாம் ப்ளீஸ் எனக்கு வெள்ளை தோசை வேணும் வேணும்னு கெஞ்சல்ஸ் கதறல். சரி இந்த வாட்டி வெள்ளை தோசை அப்படின்னு சமரசமாக முடிவு பண்ணி ஊற வச்சிட்டேன். ஆனால் 3 வாட்டி போட்டு போட்டு அரைக்கிறதுனால அப்பப்போ இது ஆஃப் ஆகி போயிடும். ஆனால் முன்னாடி அரைக்கும் போது எனக்கு ஒரு டிப் இங்கே தான் ஒருத்தர் சொன்னாங்க. அந்த மிக்சியில் பின்னாடி இருக்கிற பட்டனை இப்படி இப்படியே அமுத்துனா ஒர்க் ஆயிருமாமா. அதே மாதிரி புதினா கொப்போட பறிக்காமல் இலையை மட்டும் தான் பறிக்கணுமா. என்ன மாதிரி தெரியாதவங்க தெரிந்து கொள்ளும். அப்புறம் நான் யூஸ்வலாக அந்த மஞ்சள் கலர் பிரியாணி தான் பிடிக்கும், அதெல்லாம் பண்ணுவேன். ஆனால் போன வாட்டி வித்தியாசமான ஸ்டைலில் பிரியாணி பண்ணி கொடுத்தேன்னா அப்போ சாப்பிடும்போது கேட்டால் செம்ம சூப்பர்னு ஒரே புகழ்ச்சி. எனக்கும் பிடிச்சிருந்துச்சு. அதனால் இந்த வாட்டியும் அந்த வத்தெல்லாம் போட்டு அரைச்சி பண்ணிட்டேன். ஆனால் இன்றைக்கி தான் உண்மை வெளியே வருது. சரி போன வாட்டி நீ ஏதோ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுற, மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு நினச்சி நல்லா இருக்குன்னு சொன்னேன். இனிமேல் நீ மஞ்சள் கலர்லேயே பண்ணிடு, இது எனக்கு வேணாம். இப்போ எனக்கு என்னென்னா என் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு யோசிச்சு அந்த நல்லுள்ள நினச்சி சந்தோஷப்பட்டுக்குவா, இல்லை என் பிரியாணி உங்களுக்கு பிடிக்காமல் போயிட்டே நினச்சி கவலைப்படவான்னு இருந்துச்சு. ஆனால் எது எப்படியோ என் பிரியாணி இன்னைக்கு குலையாம வந்ததே பெரிய சாதனை தான் நினச்சிட்டு தலைவர் மோட்டிவேஷனல் ஸ்பீச்சை போட்டு பேசாமல் படுத்துட்டேன்.